தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்து வந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மளை கணினை போல பாதுகாத்து வந்தார். இந்த நாளிலே ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். இந்த பிப்ரவரி 14 என்று சொன்னால் எல்லோருக்கும் நினைவு வரும். அது வாலிபர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டாம். இந்த நாளை எதிர்பார்த்து அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளை எப்படி கொண்டாடலாம் என்று சொல்லி, வாலண்டைன்ஸ் தினம், காதலர் தினம் என்று சொல்லி இந்த நாளை முக்கியத்துவப்படுத்தி உலகம் முழுக்க கொண்டாடுகிறார்கள். அது தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையும் கெடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற வாலிபர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஒரு பண்டிகை கொண்டாட்டம் மிகவும் சிறப்பாகவும் கொண்டாடப்படுகிறார்கள். இதன் விளைவாக எப்படிப்பட்ட சீரழிவு சமுதாயத்திலே ஏற்படுகிறது. இல்லத்திலையும் திருச்சபையிலையும் குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இந்த வாலண்டைன்ஸ் டே, காதலர் தினம் என்ற சொல்லிய கொண்டாட்டம் எப்படி பெரிய சீரழிவாய் மாறுகிறது. மற்றுமாய் அது ஆவிக்குரிய காரியத்தை என்ன நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். வாலண்டைன்ஸ் தினம். நான் சற்று யோசித்து இதற்கு ஒரு தலைப்பு என்ன போடலாம் என்று சற்று யோசித்து பார்த்தபோது காதலர் தினம். ஆனால் முக்கியமான ஒருவரை மறந்துகிறார்கள். அதனால் காதலா கடவுளா என்று சொல்லி ஒரு தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கின்றோம். இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லி கொண்டாடப்படுகிறது. ஏன் அது பிப்ரவரி 14 காதலர் தினமாக கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி, ஏன் அது திருச்சபைக்கு கொண்டு வந்து அல்லது யூடியூப் மூலமாக இந்த நாளையே செய்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன என்று சொல்லி நினைக்கிறீர்கள் என்று பார்க்கும்போது, நிச்சயமாகவே இந்த செய்தியை அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை தெரியாத நபர் இருக்கலாம். இந்த செய்தியை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெப நோக்கத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். இதனுடைய வரலாறு என்ன, வரலாற்றை படித்து விட்டு பிற்பாடு அது எப்படி இதை காணொலியை பார்க்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது எப்படி சீரழிவை உண்டாகிறது, சமுதாயம் எப்படி சீர்கிறது, குடும்பம் எப்படி சீரழிவு போகிறது, இதனால் திருச்சபையில் எப்படி பாதிக்க ஏற்படுகிறது என்று சொல்லி படிக்க இருக்கிறோம். இவருடைய வரலாறு என்ன என்று பார்க்கும்போது, ரோம திரவியர்களின் ராணியாக கருதப்பட்ட ஜினோ என்ற தெய்வத்திற்கு மரியாதை செலுத்துவதற்கு பிப்ரவரி 14 பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. ஜினோ என்ற தெய்வத்திற்கு மரியாதை செலுத்துவதற்கு 14 பிப்ரவரி 14 பண்டிகை கொண்டாடப்பட்டது. பிப்ரவரி 15 விருந்து நடைபெறுமாம். அதாவது பேரரசர் கிளாடிஸ் II ரோமை ஆட்சி செய்து வந்தார்கள். அந்த படையில் ரோமர்களை சேர்க்க மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் தங்கள் காதலியை விட்டு பெரிய மனதில்லாமல் இருந்தார்கள். அப்போது ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. திருமண நிச்சயதார்த்தம் எதுவும் நடைபெறக்கூடாது என்று சட்டம் போடப்பட்டது. அந்த நாட்களிலே ரோமாபுரி ஆட்சி அந்த நாட்களிலே நிச்சயதார்த்தம் நடத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டம் போடப்பட்டது. இச்சட்டத்தின் மத்தியில் தான் செயின்ட் வாலண்டைன்ஸ் என்ற ஒரு போதகர், இந்த வாலண்டைன்ஸ் டே என்ற கூடிய பெயர் எங்கே இருந்து பார்க்கும்போது, இந்த செயின்ட் வாலண்டைன்ஸ் என்ற ஒரு போதகருடைய பெயர். இந்த போதகர் என்ன பண்ணார், ஒரு ரகசியமாக ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தார். எனவே இதை அறிந்த கோர்ட் தீர்ப்பளித்தது, அவரை அடித்து அவர் கொலை செய்யப்பட்ட நாள் தான் இந்த பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே. என்னவென்றால் வேலண்டைன்ஸ் டே அந்த போதகரை அடித்து கொலை செய்யப்பட்ட நாள் தான் இந்த பிப்ரவரி 14. ரோமன் சர்ச் அந்த போதகரின் அன்பையும் நட்பையும் இணைய தினமாக மாற்றினார்கள். பின்னர் அது வாலண்டைன்ஸ் தினமாக மாறி அழைக்கப்பட்டு அது காதல் தினமாக இன்றைக்கு மாறப்பட்டது. கலாச்சாரத்திலே சீரழிவு நடைபெற்று வருகிறது. சமுதாயத்திலே அதை வைத்து இன்றைக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் வருமானமாக மாறிவிட்டது. இதை பூக்களை வைத்து
பல கோடி ரூபாய் இன்றைக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே மூலமாக, அது கார்பரேட் கம்பெனி மூலமாகவும் இன்றைக்கு ஒரு ரோஜா பூ என்று பார்க்கும்போது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டாத முடியாத அளவுக்கு பூக்கள் விற்பனை செய்கிறார்கள். பல நாட்களே பார்க்கும்போது கிரீட்டிங் கார்டு என்று சொல்லி இருக்கும். காதலர் தினத்திற்கென தத்துவப்பட்டு அதற்கேற்ற ஒரு பிக்சர் போட்டு இப்படி ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டு என்று சொல்லி விற்பனை செய்யப்படுகிறது. துணிக்கடைகளே மேட்சிங் ட்ரெஸ் அப்படி சொல்லி ஆண்கள் ஒரு வண்ணமான கலரை போடுவது, பெண்கள் அதற்கேற்றமாறு ஒரு கலர் போடுவது, இருவரும் சந்திக்கும் போது ஏதோ ஒரு கலர் மேட்சிங் ஆகும்போது மேட்சிங் ட்ரெஸ் அப்படி சொல்லி துணிக்கடைகளுக்கு ஒரு கொண்டாட்டம். ஓடாத துணியெல்லாம் அன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஏதாச்சும் எழுத்துக்களை போட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அநேகர் காதலர்கள் தங்கள் வலையில் சிக்கி பைத்தியமாக்கப்படுகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், அந்த 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பல பார்க், ஹோட்டல், இப்படி பீச் என்று பார்க்கும்போது அநேக ஜோடிகள் உலாவுவார்கள். வீட்டுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் சுற்றி வரக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள். அநேக பெற்றோர்கள் இதை நீங்கள் பார்த்து கவனிக்கும்படி உங்களுடைய அன்பாயை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை வெறித்தனமாக பார்க்க வேண்டும், அதை படம் பிடிக்க வேண்டும் சொல்லி மீடியாக்கள் உலாவிக்கு வருகின்றன. மீடியாவுக்கு ஒரு கொண்டாட்டம். எங்கேயாச்சும் ஒரு ஜோடி கிடைச்சாங்கன்னா அந்த ஜோடியை பிடிச்சி அந்த படம் போட்டு அதை பேப்பரில் போட்டு காட்டினா அவங்களுக்கு தூக்கம் வராது. மீடியாக்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். மீடியாவில் வரும்போது அந்த அடுத்த நாட்கள் பார்க்கும்போது அநேக விபரீதமான செய்திகளும் வரும், சோகமான செய்திகளும். ஒருவேளை அவங்களுக்கு மேட்சிங் ட்ரெஸ் மேட்சிங் ஆகலைன்னா அடுத்த நாள் சோகத்திலே முடியும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, மத்தியிலே வாசிக்கிறோம், 6ஆம் அதிகாரம் 33 வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அதற்கேற்ற துணையை கொடுத்தார். ஆதாமை படைத்து ஆதாமை ஆண்டவர் நித்திரையை உண்டு பண்ணி அதற்கேற்ற ஒரு ஏவாளை கொடுத்தார். ஆண்டவர் நியமித்து கொடுக்கப்பட்ட ஒரு ஏவாள், ஒரு பெண்ணானவள், முதலத்தின் தாயானவள். அப்படியான அந்த ஆதாம் பொறுத்திருந்தான், அவனுக்கேற்ற ஒரு துணை கிடைத்தது. இன்றைக்கு காதலர் தினம் என்று சொல்லி பார்க்கும்போது அவளுக்கேற்ற துணை அவர்களே தேடிக்கொள்கிறார்கள். அப்போ இவைகள்லாம் ஆண்டவர் சொல்றாரே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். முதலாவது நாம் தேவனை தேடும்போது ஆண்டவர் நமக்கு தருகிறார். இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள், நமக்கு படிக்கின்ற போது படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கல்வியை கொடுத்தார். படிக்க வேண்டும் சொல்லி பிள்ளைகள் ஏற்றுவாறு அந்த கல்வியை ஆண்டவர் தருகிறார். கல்வியை கொடுத்த தேவன் கல்லூரி செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் கேட்கும்போது ஆண்டவர் நல்ல கல்லூரியில் படிக்க வேண்டும் சொல்லி நல்ல கல்லூரியை படிக்க உதவி செய்தார். ஒருவேளை நல்ல வேலைக்கு போக வேண்டும் என்று சேர்க்கும்போது அதே தேவன் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையும் உதவி செய்கிறார். ஆனால் திருமணம் என்று வரும்போது அந்த பிள்ளைகள் சபையை மறந்து கடவுளை மறந்து தனக்கென்றே அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அவ்வளோ சீக்கிரம் காதலை வந்த நிமித்தமாக கடவுளை மறந்து காதல் என்னும் மயக்கத்தில் வீழ்ந்து விட்டார்கள். இதனால் சற்றும் எதிர்பாராமல் அநேக வாலிபர்கள் விக்கிரகத்திலே விழுந்து விடுகிறார்கள். என்னவென்று பார்க்கும்போது அந்நிய நிகத்தில் எப்படியாச்சும் அவனுடைய சிந்தனை மனது போகும்போது அந்நிய நிகம் என்று பாராமல், ஆனால் காதல் என்ற வலையிலே விழுந்து விட்டதுக்கு பிற்பாடு கடவுளை மறந்து விட்டார்கள், வீழ்ந்து விட்டார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இதுவரை வழிநடத்திய தேவனை மறந்து, இதுவரை பாதுகாத்த தேவனை மறந்து, தன்னை ஏங்கி தாங்கி வழிநடத்திய தேவன், வாலிய பிராத்திலே உன் சிஷ்டி நினை என்று சொல்லிக் கொடுத்திய தேவன், நம்மளை பாதுகாத்த தேவன், ஒரு திருமணம் வாழ்க்கை துணை என்று பார்க்கும்போது தன் இஷ்டத்திற்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பின்னாக செல்கிறார்கள். அதனால் வீழ்ந்து போகிறார்கள். இந்த நாளிலே அது பெரியோருக்கும் சிறியோருக்கும் இதை பார்த்து கொள்கிற உங்களுக்கும் ஆண்டவர் கற்றுத்தர ஒரு 3 காரியங்களை நாம் படித்துக்கொள்ள வேண்டும். என்ன ஒரு 3 காரியம் என்று பார்க்கும்போது, முதலாவது தேவனோடு உறவாடுங்கள், தேவனோடு உறவு வைக்க வேண்டும். யோவான் 21:15 வாசிக்கிறோம், சீமோன் பேதுரு நோக்கி, யோவான் குமாரனாகிய சீமோனே, இவர்களும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார்.
ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை ஆண்டவர் சீமோன் பேதுருவை நோக்கி கேட்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? இந்த உலகத்தை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து, வாலிபர்களை பார்த்து ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை காட்டிலையும் ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்ட பிள்ளை அவருடைய பிள்ளைகளை பார்த்து, இவர்களிலும் நீ அதிகமாக இடத்தில் அன்பாக இருக்கிறாயா? தேவனுடைய அன்போடு நாம் இருக்கிறோமா? தேவன் தாயின் கருவிலிருந்து உண்டாக்கி அதை பாதுகாத்து வெளியில் கொண்டு வந்து பெரிய வளர்ச்சியடைய செய்து, ஆனால் போகின்ற ஒரு பாதை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பாதையாக சாத்தான் காட்டக்கூடிய அந்த பாதையிலே விழுந்து பரதேசிகளுக்கு போகக்கூடிய வழியை தேர்ந்தெடுக்காமல் நம் இஷ்டத்திற்கென்று ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதில் விழுந்து போகிறோம் என்பதை இடத்தில் அன்பாக இருக்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறார். நான் நேசித்த மகன், நான் வளர்த்த மகன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் வாலிய பிள்ளைகளையும் இந்த நாளிலே மனதிலே நினைத்து வேதனையோடும் துன்பத்தோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை நாம் நினைத்த காதல் நிறைவேறவில்லையே என்று சொல்லி இயங்குகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கேட்கிறக்கூடிய எண்ணத்தில் அன்பாக இருக்கிறாயா? ஆண்டுடைய அன்பை விளங்கப்படும் போது ஆண்டவர் காட்டக்கூடிய ஒரு கேர்ள், ஆண்டவர் காட்டக்கூடிய ஒரு பாய் ஒரு அற்புதமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல ஆண்மகனை காட்டுங்க, எனக்கு நல்ல ஒரு பெண்மகளை காட்டுங்க, இடத்தில் அன்பாக இருக்கிறாயா? ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அற்புதமாக அழகாக நடத்துகிறார். எப்படி ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையை கொடுத்தார். நம்ம மறந்து ஆண்டவருக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது, இன்றைக்கி நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம படிச்சுட்டோம், நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, டேடி மம்மிக்கு இதெல்லாம் பார்க்க தெரியுமா, எப்படி பார்ப்பாங்க சொல்லி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அதனால தான் அந்த வாழ்க்கை வீணாக முடிகிறது. 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கிறோம். ரொம்ப பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்தும் என்னே ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்து நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான ராஜ்யம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் பவுல். தேவ வைராக்கியமான அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், தெய்வ வைராக்கியத்தில் இருக்கணும். எத்தனை பிள்ளைகளை பாராட்டணும். இன்னமும் திருமண வயது வந்தும் அநேக பிள்ளைகள் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள். ஏன்னால் ஆண்டவர் காட்டுவார், நிச்சயமாக காட்டுவார் என்று சொல்லி அநேகர் இருக்கிறார்கள். நிச்சயமாகவே அவர்கள் நான் பாராட்ட வேண்டும். எத்தனையோ பிள்ளைகள் திருமணத்திற்காக ஆண்டவர் தருவார் சொல்லி காத்து கொடுக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆனால் விழுந்து போகிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். தன் இஷ்டத்திற்கு இருந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு அந்த ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும், அந்த ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். பவுல் கற்பு என்பது ஒரு பரிசுத்தமானது, அதை கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். எப்படிப்பட்ட ஒரு விவாகம் பரிசுத்தமானது என்பதை, அந்த விவாகத்தை இன்னைக்கு அசுத்திப்படுத்துகிறார்கள். அது பரிசுத்தமானது என்பதை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். விவாகம் பரிசுத்தமானது. இன்னைக்கு வாலிபர்களுக்கு தெரிய மாட்டது. எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். பிற்பாடு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு, எனக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளும் பிற்பாடு சர்ச்சுக்கு போயிட்டு பாஸ் சொல்லிட்டு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை. திருமணம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுவதல்ல, அது பரிசுத்தமானது. விவாகம் பரிசுத்தமானது. அதான் கிறிஸ்து என்னும் பவுல் சொல்லக்கூடிய அந்த அருமையான வசனத்தை நான் நினைவுகிறேன். கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், கிறிஸ்துவோடு இணைய வேண்டும். திருச்சபையும் கிறிஸ்துவையும் சபையும் ஆண்டு இணைக்கிறார். அப்படியாக ஆண்டவர் மணவானையும் மணவாட்டி இணைப்பது போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். காதலர் தினம் என்று சொல்லி இன்னைக்கு சமுதாயம், இல்லம், திருச்சபை, குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை கண்ணீராய் போய்விட்டது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை, பிள்ளைங்க, பெற்றோர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய, பரிசுத்தமாக நடத்த வேண்டிய ஒரு திருமணம் பரிசுத்த குலைச்சலாக்கிவிட்டது, சீர்கெட்டு போயிட்டது. திருமணம் பரிசுத்தமானது. தன் இஷ்டத்திற்கு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ஆண்கள் பெண்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். கண்டதும் காதல் என்று சொல்லி வீழ்ந்துவிடுகிறார்கள். இதனால் சபைக்கும் தேவனும்
அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரிவிலே கொண்டு போகிறது. சாத்தான் இதை உண்டாக்கி சந்தோஷப்படுகிறான். கிறிஸ்துவ பிள்ளைகளை பிரித்து அவர்கள் படுகிற கஷ்டங்களை அவன் ரசித்து கொண்டிருக்கிறான். அதை உணராமல் இருக்கிறீர்களே அருமையான வாலிப பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய பிரிக்கும்படியாக பிசாசு போடுகிற திட்டத்திலே நீங்கள் விழுந்துவிடுகிறீர்கள். அது ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி என்று சொல்லி, அது களியாட்டம் என்று சொல்லி விழுந்து போகிறீர்கள். பிற்பாடுதான் தெரியும் திருச்சபைக்கும் எவ்வளோ ஒரு அவமானங்கள், சமுதாயத்தில் எவ்வளோ ஒரு அவமானங்கள், உங்களுடைய பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய அவமானங்களை தெரிவித்தீர்கள். தேவனுக்கு பெரியமான பிள்ளைகளே, எலன் ஒயிட் அவர்கள் சொல்கிறார்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் என்ற புத்தகத்தில் பக்கம் 356 357 வாசிக்கும் போது, குடும்ப உறவானது பூமியில் உள்ள எதையும் விட மிகவும் நெருக்கமான மிகவும் மென்மையானவும் மிகவும் புனிதமாக இருக்கிறது. மனித குலத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. திருமண உடன்படிக்கையானது எங்கெல்லாம் விவேகத்தோடும் அதன் பொறுப்புகளை குறித்து நுட்பமான சிந்தனையோடும் மேற்கொள்ளப்படுகிறோமோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று அங்கே நான் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஏதோ என்னைக்கு ஆரம்பித்து ஒரு நாள் முடிச்சிச்சு, அது காலாங்கால ஒரு வாழக்கூடிய வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும். அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் திருமணம். ஏதோ வாலண்டைன்ஸ் டே, காதலர் தினம் என்று சொல்லி அசூசிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீர்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, உன்னத பாட்டில் சாலமோன் ஆண்டவரை குறித்து ஒரு வர்ணிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பெண்ணையோ ஆணையோ கொடுத்து வருகிறீங்க. ஆனால் சாலமோன் ஞானி ஆண்டவரை குறித்து வர்ணிக்கிறார். உன்னத பாட்டு 2:16 என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவன், நான் அவருடையவன், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் நேசர் என்னுடையவர், என்னுடைய ஆண்டவனாகி இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன். அவர் சொல்றாரு, நான் அவருடையவன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்து என் நேசர் என்னுடையவன். அப்படி கடவுளை நேசித்து பார்த்துக்கிறீங்களா? எங்கள் அப்பா எனக்கு இருக்கிறாரு, என் நேசர் என்ன இருக்கிறாரு, நான் அவருடையவன், நான் அவருடைய பிள்ளை. எனக்கு ஆண்டவர் பார்க்கக்கூடிய, ஆண்டவர் தெரிஞ்சக்கூடிய ஒரு வரன், ஒரு இணைப்பு ஆசீர்வாதமானது என்பதை மறந்து போகிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ரொம்ப அழகாக அங்கே சாலமோன் ஞானி அங்கே உன்னத பாட்டிலே எழுதுகிறார். உன்னத பாட்டு 7:10 வாசிக்கிறோம், நான் என் நேசருடையவள், என் பிரியம் என்மேல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரியம் கொண்ட, நேசம் கொண்ட, காதல் கொண்ட இயேசுவின் மேல் ஒரு காதல் கொண்டதாய் இருக்கிறார். கண்டதும் காதல் என்று இன்னைக்கு ஓடி போய் திரும்ப செய்யும் உறவுகள் எப்படி இருக்கிறது? எத்தனை பேர் நான் பழகிருப்போம், எத்தனை பேசியிருப்போம், ஏதோ ஒரு சிரிப்போ ஏதோ ஒரு காரியத்தை கண்டதும் ஒரு காதல் வந்தது என்று சொல்லி விழுந்து போகிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, அப்படியல்ல. ஒரு வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. எவ்வளோ கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள் உடைய ஏக்கம் என்ன, பெற்றோர்களுடைய காரியம் என்ன, எப்படியெல்லாம் உங்களுடைய கனவு சிதறி போய்விடும். வெளியே சொல்ல முடியாது. ஐயோ பையன் விரும்பிட்டானே, மகள் விரும்பிட்டாளே என்று சொல்லி கட்டாயப்படுத்திருப்பாங்க. நீங்கள் கேட்டதுனால ஒத்துக்கொண்டிருப்பாங்க. உங்களுடைய கனவு எத்தனையோ போதகருடைய பிள்ளைகள், எத்தனையோ கிறிஸ்துவ பிள்ளைடைய பிள்ளைகள் கேவலப்படுத்திருக்கிறீங்க. பெற்றோர்களை சிந்தித்து பாருங்கள். ரெண்டாவதாக அங்கே படிக்கின்ற போது ஓசியா 2:19 வாசிக்கிறோம், நித்திய விவாதத்துக்கென்று தெய்வமிக்க பெற்றோர்களை நீங்கள் ஆசீர்வாதமாக பெற்றிருந்தால் ஆலோசனையை தேர்ந்தெடுங்கள். ரெண்டாவது, வெளித்தோட்டத்திலே உண்டான ஒரு காதல். இன்னைக்கு வெளித்தோட்டத்தை பார்த்து தான் இன்னைக்கு விழுந்து போகிறோம். அப்படி தான் ஆதாமும் ஏவாளையும் ஈஸியாக சாத்தா கெடுத்துட்டான். தனியாக இருக்கும்போது பேசினான். சாத்தான் வலையில் விழ வைத்தான். இன்றைக்கி ஆண்களும் பெண்களும் இன்றைக்கி எப்படியாச்சும் வலையில் சிக்க வைக்கிறாங்க. வெளி தோற்றத்தை பார்க்கும்போது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவங்களுடைய அனுதினம் வாழ்க்கை எப்படி வளர்ந்தாங்க, எப்படி கிறிஸ்துக்கள் இருந்தாங்க என்பது தெரியாது. வெளிப்புறத்தை பார்க்கும்பொழுது இன்றைக்கி விழுந்து போகிறோம்.
வெளிப்புறம் பார்க்கும்போது அந்த பாம்பு பளபளப்பாக தோணுச்சு, நல்லா கோல்டன் கலராக இருந்துச்சு, பேசுச்சு, வர்ணிச்சிச்சு ஏவாளை பார்த்து. உடனே ஏவாள் விழுந்துட்டாங்க. எத்தனையோ ஆண்கள் இன்னைக்கு உங்களை பார்த்து வர்ணிச்சதும் விழுந்து போகிறீங்க. விழுந்து போகாதீங்க. நித்திய விவாகத்துக்கு என்று நான் வாசிக்கிறோம். ஓசியாவில் ரொம்ப அருமையான வசனம் வாசிக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அங்கே ஓசியா பதிவு செய்கிறார் பாருங்க. ஓசியா 2:19 வாசிக்கும் போது, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உறக்கமும் இரக்கமும் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை ஏற்படுத்தினேன். திருமணம் என்பது ஒன் டே அல்லது ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் அல்ல. நித்தியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, எவர்லாஸ்டிங் லைஃப். ஒரு முறை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க தான் வாழ்க்கை, நித்தியமாக வாழ்ந்தாகணும். அது கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் அதை பார்த்து சரியாக செயல்படும் போது தான் ஒரு எவர்லாஸ்டிங். ஏன் ஆண்டு வாழ்க்கை கொடுக்குறாருன்னா, நித்தியத்துக்கு நீங்கள் போகணும், பரலோகத்துக்கு கொண்டு போகணும். உங்கள் வாழ்க்கை பரலோகத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த பூமியில் வாழ்ந்து காட்டணும். உங்களை பார்க்குறவங்க, உங்கள்கிட்ட பழகிறவங்க, பேசுகிறவங்க எல்லாம் கிறிஸ்துவ அன்பை விலக்கி காட்டணும். நித்தியத்திற்கு என்று வாழ்க்கை. பரலோகத்திற்கு உங்கள் மனைவியை நீங்கள் கூட்டு போகணும், பரலோகத்திற்கு உங்கள் கணவனை கூட்டு போகணும். அதான் ஒரு பெஸ்ட்டு கப்பலாக வாழணும். ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஓடினோம், வந்தோம், கண்டதும் காதல், பார்த்தோம், பிடிச்சி போச்சு, எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்படி இல்லைங்க. வாலிப பிள்ளைகளே, தேவனுடைய பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி நீங்கள் கத்தறிங்கன்னு தெரியல. இது நித்தியத்திற்கு என்று வாழ்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நித்தியத்திற்கு போக வேண்டும். பார்த்து பேசி ஏதோ பிடிச்சதுக்கு அப்புறம் நித்தியத்திற்கு நம்ம போயின்னா இந்த வாழ்க்கை வாழ்ந்து வேஸ்ட்டுங்க. உங்கள் எதிர்பார்ப்புகளையும் திட்டங்களையும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவரது வாழ்க்கை அனுபவங்களை, பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து உங்களை ஆலோசனையாக இருப்பார். ஒருவேளை இங்கே எதிர்பார்க்கலாம், அருமையான பிள்ளைகளே, அருமையான ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், எதிர்பார்ப்பு இருக்கலாம். அது திட்டங்களையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவருடைய வாழ்க்கை பாடங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவார். பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நாள் முடியும், ஒருலே அந்த வாழ்க்கையை முடிந்து போவதில்லை என்பதை மறந்து போகாதீங்க. காதலில் விழுந்து போனவங்க கடவுள்கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு வழியை ஆண்டவரே எங்களுக்கு கெடுங்கப்பா, எனக்கு ஒரு வழி காட்டுங்கப்பா, நான் காதலில் விழுந்துட்டேன்றவரே, என்ன செய்யணும் அப்படி சொல்லி விழுந்துட்டிங்கன்னா, ஒருவேளை அது கிடைக்கலையா, கடவுள்கிட்ட கேட்டு பாருங்கள். அதனால் தவறான முடிவெடுத்துடாதீங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் தவறான எடுத்ததும் ஒரு தவறு. அதில் பெற்றோர்களும் அதில் விழுந்து போய் அவங்களையும் கலங்கடிக்கிறீங்க என்பதை மறந்து போகாதீங்க. விழுந்து விட்டேன், என்னை தூக்கி விட சொல்லி கடவுள்கிட்ட கேட்டு பாருங்கள். ஒரு ஜாக்கிரதையுள்ள, லட்சிய நோக்கமுள்ள, நேர்மையுள்ள, தேவனை நேசித்து அவருக்கு பயப்படுகிற ஒரு நபரை மாத்திரம் வாழ்க்கை துணையாக ஒரு இளைஞனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜாக்கிரதையுள்ள, லட்சிய நோக்கமுள்ள, நேர்மையுள்ள, தேவனை நேசித்து அவருக்கு பயப்படுற ஒரு நபரை மாத்திரம் வாழ்க்கை துணைவனாகவோ துணைவையாகவோ ஒரு இளம் பெண்ணாகவோ இளம் வாலிபனாகவோ நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும், தேவனை நேசிக்கணும், கடவுளுக்கு பயப்படணும். அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை தான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நீங்களும் மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவ வாலிபர்கள் நட்பு கொள்வதிலும் வாழ்க்கை துணைகளை தெரிந்து கொள்வதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கி எத்தனையோ பேர் பார்க்கும்போது விழுந்துட்டாங்க. விழுந்து மற்றவங்களுக்கு திருச்சபைக்கும் தெரியாமல், பெற்றோருக்கும் தெரியாமல் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் தோத்துட்டீங்க, சரிங்களா? நாளைக்கு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை வரும்போது திருச்சபைக்கு வரணும், பெற்றோர்கள் வரணும், சமுதாயம் வரணும். ஈஸியாக ஒன்றுமே வாழ்ந்து காட்ட முடியாது. அப்போ கிறிஸ்துவானவர்கள் நட்பு கொள்வதிலையும் வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுப்பதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவனை நேசியாக ஆன்மீக ஒரு வாழ்வில் ஆர்வம் கொள்ளாத ஒரு நபரின் நட்பில் நீங்கள் மகிழ்ந்து இருக்குமானால்
ஜனங்களை சந்திக்கின்ற ஜபக்கூடத்திலிருந்து உங்கள் காதல் மோகத்தால் நீங்கள் திரும்ப விலகி போனால் எப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதையும் தேவன் நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? விழுந்து விட்ட பிற்பாடு ஆண்டவனை ஆசீர்வதிக்கணும் எப்படி சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? ஆண்டவர் விட்டு விலகிட்டு வேற எங்கேயோ போய் விக்கிரத்தில் போய் தாலி கட்டிட்டு அங்கே விழுந்துட்டு எங்களை ஆசீர்வதிக்கணும் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். தேவனோடு ஒரு உறவு இருக்க வேண்டும். காதலின் கவர்ச்சி வெளி தோட்டத்தால் உடனே மயங்கி போகக்கூடாது என்பதை இன்றைக்கி பைக் கிடச்சி, இன்றைக்கி கார் கிடச்சிருச்சு, இன்றைக்கி காரில் போகக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடச்சிச்சு, பைக்கில் சுற்றக்கூடிய வாழ்க்கை கிடச்சிச்சு, அது சுகமாக இருக்கும். ஆனால் காதல் உறவானது மஞ்சமானது மாயமானமாக மாறிடும். எல்லாத்தையும் காட்டுவாங்க. ஆனால் மயக்கி போகாதீங்க. கிறிஸ்துவாக இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை விடவும் தங்களது தெய்வீக பக்தி மிக்க பெற்றோர்களின் அன்பையும் பாராட்டுதையும் நீங்கள் மதித்து வாழ வேண்டும். பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அதற்கு மதித்து வாழ வேண்டும் என்பதை மறந்து போகாதீங்க. மூன்றாவதாக, இந்த காதல் வேகமான காதல், வேகமான முறிவு. ஃபாஸ்ட் லவ், ஃபாஸ்ட் பிரேக். யோவான் 21:18 வாசிக்கும்போது அங்கே ஒரு அருமையான ஒரு பாடத்தை அங்கே நான் வாசிக்கும்போது நேற்று வாசித்தேன். அதை உங்களோடு நான் பகிர்ந்து விடுகிறேன். புதிய ஏற்பாடிலே யோவான் என்ற புத்தகத்தில் 21 நான் வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். 21:18 நீ இளமையிலாக இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய் என்று சொல்லி வாசிக்கிறோம். உனக்கு இஷ்டமான இடம் என்ன, அப்படியே நீ திரிந்தாய் என்று சொல்லி வாசித்தோம். உனக்கு இஷ்டமானது, உனக்கு பிடிச்சது எது, உன்னுடைய கண்ணுக்கு பிடிச்சது. சிம்சன் சொன்னார்ல, என் கண்ணுக்கு இன்பமானவள் அப்படி சொன்னான். அதான் விழுந்து போனான். சிம்சனுடைய வாழ்க்கையை கேட்டு பாருங்கள். என் கண்ணுக்கு இன்பமானவள் தெனினாள். எப்படி அதுதான் விழுந்து போயிட்டு விடுகதை சொல்லி அவனுடைய வீரம், அவனுடைய வல்லமை எல்லாம் விழுந்து போனது. அவன் வைத்திருந்த பலாஸ்திரமாயாக இருந்தான். ஒரு பெண் தெனினாள். என் கண்ணுக்கு இன்பமானவன். பார்க்கும்போது இன்பமாக தான் இருக்கும், பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும், பார்க்கும்போது அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சவன், இருதயத்துக்கு ஏற்றவன், என் கண்ணுக்கு இன்பமானவன் என்று சொல்லி தான் சிம்சன் தொடர்ந்தான். எனக்கு எத்தனை பேர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச கேள் அப்படி சொல்லி போறீங்க? அப்படி தான் சிம்சன் போனான், விழுந்து போனான். அவருடைய பலன் எல்லாம் முன்றி போயிடுச்சு. ஒற்ற முடிய வெட்டினாங்க, பலன் குன்றி போயிடுச்சு. ஒன்றுமில்லாமல் போனான். உங்கள் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். உங்கள் கண்ணுக்கு இன்பமாய் தோன்றும், உங்கள் கண்ணுக்கு சந்தோஷமாய் தோன்றும், மகிழ்ச்சியாய் தோன்றும். ஆனால் வாழ்க்கையிலே போனதுக்கு அப்புறம் விழுந்து போவீர்கள். பாஸ்ட் லவ், பாஸ்ட் பிரேக் ஆகிடும். காதல் உடைக்கப்பட்ட காதலாய் மாறி போயிடும். அது சீக்கிரமாய் அம்மையா அப்படியே எழுதுகிறாங்க வாலிபருக்கு ஆலோசனை என்ற புத்தகத்தில். அதிசீக்கிர இணைப்புகளின் அபாயம் என்ற தலைப்பில், அதிசீக்கிர இணைப்புகளின் அபாயம். சீக்கிரமாக பார்த்து சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்த இணைக்கின்ற இணைப்பு எப்படி இருக்குமா? மிக இளமை பருவத்தில் அமையப்பெற்ற இணைப்புகளானது பெரும்பாலும் மிகவும் பரிதாகமான திருமணங்களில் அவசரமிக்க பிரிவினையால் முடிந்து வருகின்றன. அவசரமாக பார்த்து கண்டதும் காதல், பார்த்தது முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லி ஓடிப்படி செஞ்சு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பாருங்கள், அதிசீக்கிர இணைப்புகளின் அபாயம். மிக இளமை பருவத்தில் அமைய பெற்ற இணைப்பானது பெரும்பாலும் மிகவும் பரிதாபமான திருமணங்களில் அவமானமிக்க பிரிவினைகளால் முடிந்து வருகின்றன. ரொம்ப உடனே ஒரு மாதம், ஒரு வாரம், உடனே டைவர்ஸ், எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். இப்படி தான் போயிட்டுருக்கு. லவ்வர்ஸ் டே, வால்டன்ஸ் டே, அதுக்காக ட்ரெஸ்ஸை கொடுத்து, ஒரு பூவை வாங்கி, எவ்வளோ நாள் பூவை வாங்கி கொடுத்து, எவ்வளோ செலவு பண்ணி, காசு விரயம் பண்ணி, மனசை கொடுத்து, மனசு ஒடிஞ்சு, பிற்பாடு கடவுளே எனக்கு வழி இல்லையா, ஒரு நிம்மதி இல்லையா, விழுந்து போனதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்?
ஜாக்கிரதையா இருங்க. பிசாசு உங்கள் மனசை கெடுத்து, உங்கள் இருதயத்தை கெடுத்து, கடவுளிலிருந்து அன்பை கெடுத்து, கடவுளோடு பிரிக்கணும் பிரயாசப்படுறான். விழுந்து போகாதீர்கள். மனசு உடைஞ்சு போனதுக்கப்புறம், விழுந்து போனதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? கடவுளே கடவுளே என்னை காப்பாற்றினா என்ன செய்ய முடியும்? ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. என்னில் அன்பாக இருக்கிறாயா, என்னில் அன்பாக இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். பெற்றோர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, பெற்றோர்களுக்கு ஒரு தருணம் கொடுங்க. பெற்றோர்களின் அனுமதியின்றி ஏற்பட்ட அதிசீக்கிர இணைப்புகள் அரிதாகவே மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பெற்றோர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், அவங்களுதான் பெரிய மகிழ்ச்சி. ஐயோ என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு நான் பார்த்து வைக்கிறேன்னா அதான் பெரிய மகிழ்ச்சி. அதை நீங்களே எடுத்துக்கொள்ளாதீங்க. பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமையே பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றன. படிக்க வேண்டும், படிக்கிற விதத்தில் படிக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. ஒரு சில பேருக்கு அது நன்றாக அமையலாம், அது ஒருவேளை ஏதோ ஒரு விதத்தில் அமையலாம். எல்லாருமே அப்படி அமையாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு இன்றைக்கு நிலவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு காரியம் விழுந்து போகிறோம். அன்பான வாழை பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, விழுந்து போகாதீங்க. இந்த ஒரு பண்டிகை கொண்டாட்டம் சொல்லி எங்கெல்லாம் போயிட்டு பணத்தை வீணாக்கி விழுந்து போகாதீங்க. வாழ்க்கையை பறி கொடுத்துடாதீங்க, கருப்பை பறி கொடுக்காதீங்க. பிற்பாடு ஒன்றுமே செய்ய முடியாது. தயவுசெய்து ஆண்டவங்களோடு இருப்பார். ஜெபம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலை தெரியும் பெற்றோர்கள் தெரியப்படுத்துங்க. நான் அப்படி விரும்புகிறேன், இப்படி பையனை விரும்புகிறேன், இந்த ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படி சொல்லி தெரியப்படுத்துங்க. நீங்களே முடிவுபடுத்தாதீங்க. ஒருவேளை நீங்கள் விரும்பிட்டீங்கன்னா அதில் காலத்தில் பெற்றோர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். ஜபத்தோடு செய்யும்போது கடவுள் நவசியால் வாசித்தோம், நித்தியத்திற்கென்று விவாகம் இருக்கிறது, ஒரு நாள் வாழ்க்கை இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேலண்டைன்ஸ் டே, இந்த காதல் தினம் என்று சொல்லி இந்த பண்டிகை கொண்டாட்டத்தில் விழுந்து உங்கள் மனசை பறிகொடுத்து விழுந்து போகாதீர்கள். ஏதோ தெரியாத முகம், அறியாத முகத்தில் பார்த்தது ஏதோ ஒரு சின்ன ஒரு சுமையல் நிமித்தமாகவே விழுந்து போகாதீங்க. ஆபத்திலே நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். பிசாசானவன் எப்படியாச்சும் உங்களை சிக்கவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே நான் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க. ஆண்டவங்களுக்கு நல் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். ஆண்டு சமூகத்தில் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அந்த வாழ்க்கை எவர்லாஸ்டிங், நித்தியமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அநேகரை தெரியப்படுத்துங்க. உங்கள் திருச்சபை போதற்கு தெரியப்படுத்துங்க. இதை மாதிரி எனக்கு ஒரு அலைன்ஸ் வேணும் பாஸ்டர், நீங்கள் உதவி செய்யுங்க. பெற்றோர்களுக்கு மூத்தவங்கள்ட்ட தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்தும் போது எல்லோரும் சேர்ந்து வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி செய்யுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வேலண்டைன்ஸ் டேத்தில் அநேக பிள்ளைகள் விழுந்து போகாதபடி ஆண்டவரே பரிசுத்த ஆவியான உள்ளத்திலே பேசும்படியாய், இன்றைக்கி வாலிய பிள்ளைகளுக்கு ஏற்ற நாளில் நல்ல ஒரு துணையை தரும்படியாய் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். பிசாசு எந்த விதத்திலும் பிள்ளைகளை கெடுத்து போகாதபடி நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. உம்முடைய அன்பிலே நினைத்திருக்க உதவி செய்யுங்க. என்னை நேசிக்கிறாய் என்று கேட்டது போல இந்த பிள்ளைகள் நேசிக்கவும் உமக்கு சாட்சியாய் வாழத்தக்க தேவனை கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.